ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் ஸ்குவாட் சர்வீஸ் பேசுகிறேன். ஏன் இன்னைக்கு கிராண்டி டூக்கு வந்திருக்கோன்னா, நம்ம தான் எப்பயுமே அப்படின்னு ஒருத்தன் இந்த வீட்டில் கிழவையும் சுற்றினுக்கிறானுங்கம்மா. எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ முடிஞ்ச டோர் எஸ்கேப் பண்ணுறான்னு என்ன கேட்டாங்க. அதுதான் அவங்கள வச்சு செய்யலான்னு வந்திருக்கேன். அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களாம் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, தக்காளி சோறு வராப்பார் கிளவி இப்போ போவாப்பார். ரெட் காயின் முன்னாடி போயிடுச்சா, இப்போ பிளாக் காயின் வரலையே இன்னும். வந்துருச்சு பிளாக்கு, சுரியான பிளாக். இந்த பிளாக்லாம் வந்து உலகத்திலே இந்த பிளாக் கலரில் பிறந்தது யாருமே இல்லை அவ்வளோ தவிர. பிளாக்கே வச்சுக்கோங்க. பிளாக்குண்ணா பிளாக்கு, அப்படி ஒரு பிளாக். இங்கே தான் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணணும். அது தேவையான பொருளை தேடுறதுக்குள்ளே நான் படுற பாட்டு இருக்கே. டேய், நான் எந்த எஸ்கேப் பண்ணுறேனோ அந்த எஸ்கேப்புக்கான பொருளை கொடுத்துடாதீங்கடா. ஏய் கிளம்ப வந்துட்டோம். ஐசியூன்னு கிளவி. சிலந்தை ஆயிடா. கிளவா, நீ தெரிஞ்சவன் தூங்க போறான்னு நினைக்கிறேன். இருங்க, தூங்கிட்டானா? அடா அடா அடா, என்ன ஒரு லக்கு போச்சு கிளவி. கிளவி, உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். அட்டா 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 தேனட. சாரி, ரைமின் வந்திருக்காது. ஐயோ, இங்கே வந்து எனக்கு மேலே இது. நான் இப்போ மட்டும் நான் தேடுறது கிடச்சிருச்சுனா, ஐயோ கடவுளே, கிடைச்சிடுச்சு கடவுளே, கிடைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச அவன் அங்கே தான் வந்து பாப்பா பாருங்க. ஏய் பவாலே, அடா இது என்னடா மதுரைக்காரனுட்டு வந்த சோதனை. அது என் பேச்சு கேட்கணும். ஏய் ஐயோ போச்சு கிளவி, வேணா கிளவி. சரி, இன்ட்ரோவை போடுங்க. அப்புறமா இங்கே கஷ்டப்பட்டு வந்தா, ஆனால் அடிச்சிட்டாங்களே, என்னையே தொட்டுட்டாங்களே. அந்த கிளவி பண்ண மிகப்பெரிய தப்பு என்னை தொட்டது. என்னன்னா கரும்புலி. ஐயோ, இந்த கிழவனால யாரா மேட்சுக்குள்ள வர சொன்னது? நாங்கெல்லாம் யாரு? அருணாள். ஐயோ டேய் கிழவா, கொஞ்ச நேரம் எங்களை தக்கு பேச விட மாட்டியாடா? உன் பொண்டாட்டி வேற எந்த சைடு சுற்றின்னு தெரியுறான்னு தெரியல. கப்பன்கி கடிட்டுண்டி, உங்களுக்கெல்லாம் வச்சு செய்கிறேன். ஷார்ட்கன் கிடைச்சாலே போதும். இரு, இந்த சிலந்திக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வலைய வைக்கணும். தங்கமே, ஏய் வாங்கடி. சி வாடா. சாரிடா கிளவா, மன்னிச்சிக்கோ. ஒரு ஃப்ளோவில் வாங்கடின்னு வந்துடுச்சு. பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா உன்னோட சூடு, அதாவது எம் வந்துட்டா பாரு. போயிட்டு வா ஊருக்கு. உன் புருஷன் வந்துட்டான் பாரு. என்ன கிளவே பாரு, உன் புருஷா வாடா வாடா வாடா. உன் பாரு, உன் பொண்டாட்டிய அடிச்சு படுக்க போட்டிருக்க. நீயும் போயிட்டோம். ஏன்னா ஜிர்னுதா என்னை அடிக்கும் போதெல்லாம். இரு, அங்கே போயிட்டு அந்த ஒருத்தனை இருக்காம பாரு, எனக்குன்னே வந்து போகிறேன். அவனையும் அடிச்சுட்டு வரேன். அப்படி அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. ஃபஸ்ட்டு இந்த கண்ணே எடுக்கணும். என்னடியே சிலந்தி பையில வாடி, வெளியே வாடி. ஆடா வெளியே.
ஏய் டா பேடு லாக்கி பேடு லாக்கி எங்க உங்க அக்கா என்னக்கா ஏன் 2 வருஷம் கம்மியாயிட்டே ஆட்டுத ஏன் உன் புருஷனை போட்டு மேலே அடிச்சு வச்சுன்னுக்குறான்ல மறந்துட்டேங்க்கா இருக்கா உன் புருஷனை நான் காட்டுறேன் உனக்கெல்லாம் காட்ட முடியாதுக்கா உன் புருஷன் உனக்குலாம் சேர மாட்டானாம்மா உனக்கு திமிரி ஏறி போச்சு கிளவுன்னு அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் குன்றக்குடி வேல் அழகா அப்போ முருகர் என் மேலே கொச்சி போகிறார் பாட தெரியாம பாடி ஃபியூஸ் ஐ டைடிங் டாஸ்க் போ இல்லை இது கீழே போடணும் கிளம்பணும் வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து இதை போடணும் போட்டா ஐயையோ அதை வேறு சுற்றி ஒன்றுமா சுற்றி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 லூசுங்களையும் பார்த்து என் தலை தான் சுற்றுது எப்படி நம்ம தான் அந்த கிழவன் சொல்லுவான் 1008 இது சொல்லுவான் தமிழ்நாட்டிலே நம்ம ஒருத்தன் தான் பேர் போனவங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கிழவனும் வந்துட்டாங்க மாட்டினான்னா வச்சிருவாங்க என்ன 2 பேர் ஏய் என்னாலே எனக்கே வா ஹே இப்போ பாட்டு போட்டு ஆடுறானோ இப்போ வைக்கிறேன் பாரு போயிட்டு வா இதுதான் ஷார்ட் ஏய் நீ பாரு இப்படி வருவோம் பாரு என்னடா கிளவா போயிட்டு வா பாரு ஏய் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் இருக்கிற ஒரு சின்ன பக்கு தான் கடுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் 1 நிமிஷம் கோச்சிங்கன்னா பாருங்களேன் சும்மா தொட்டா ஃப்ரெண்ட்ஸ் தொட்டதுக்கே வந்து பாரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த கிளவியோ ஒரு கிளவனோ வரானான்னு இப்போ நான் கரெக்டாக ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்க போவேன் அப்போ தான் வருவாங்க 2 பேரும் முந்தானிங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளவியை தேடின்னு போய் வராம்பரு ஹே விடே மறுட்டு கிளவா வட ஐ சி இதா வச்சுக்கோ கிராண்ட்பா கான் டு கிளவி பாரு உன் கிழமை எப்படி படுத்துனுக்கிறானு செத்து போகிற காலத்தில் கூட ஆயா படுத்துனுக்கணும் ஏய் நீ என்னடி இப்படி சேர்க்க வர போயிட்டுட்டுமா எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் பிளக்லாம் எனக்கு தேவையே இல்லை சரி நான் மேலே போயிட்டு வரேன் இதில் என்ன கிராஸ் ப்ரோ காஸ்போ எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்ட மாதிரி இது எதுவும் பண்ண முடியல அதாவது ஃபன் அவன் கேட்டான் ஃபன்னு பண்ணுறான்னா ஆனால் ஃபன்னும் பண்ண முடியாது பன்னும் பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் எனக்கு வெப்பன் கீயே கிடைக்கல குமார் அவன் பேர் என்னன்னு தெரியுமா அவன் பேர் வந்து சதுன் அவன் தான் சொன்னான் இன்னைக்கு கிராணி எடுத்து போடுறா வீடியோ பார்க்கவே பிடிக்கலடா அப்படின்னா எனக்கு என்ன சிறுப்பாலே அடித்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் அவனுக்காகவே வீடியோ எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டின் பிளேடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இவ்வளோ நேரத்துக்கு கிளவியோ இல்லை ஒரு கிழவனோ வந்து இவ்வளோ நேரத்துக்கு முடிச்சுட்டுப்பாங்க நான் எப்படி எடுத்துன்னு போகணுன்னா இப்படி போயிட்டு இப்படியும் போயிட்டு
இப்படி போயிட்டு இது எடுத்து விட்டோன்னா மேலே போயிடணுமா? யூ மீன் மேலே போயிட்டு ஸ்பெலினாவோட புருஷனை காட்டுறவன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் எஸ்கேப்லேயே காட்டிட்டுப்பேன். அது ஒரு வேம்பயர் மாதிரி. அது எதையோ வாயில் வேறு வர மாட்டேது. சரி ஏதோ திறந்துருச்சு. இல்லை என்ன இருக்கு? போட்டிக்கு கொடுத்து வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடுப்பாகுது. அப்படி எனக்கு இப்போ மட்டும் பேட்லாக் கீ கிடச்சிடுச்சின்னு வச்சுங்க. வெப்பன் கீ கிடச்சிச்சின்னு வச்சுங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபையும் அப்படியே வச்சு செஞ்சிருவேன். ஏய் இவன் தான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கிறான். அழகாகிறான் தானே? எவ்வளோ நீ தூரமாகவே இரு. டோர் ஹேண்டில் இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. பிகாஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் தேவை. இந்த மாதிரி காமெடிலாம், அதாவது இந்த மாதிரி மொக்க ஜோக்கெலாம் என்னால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். எவனும் பிறந்துலாம் வரமாட்டான். நான் மட்டும்தான் பண்ணினுப்பேன். ஓட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு. வந்துட்டா. வாடி வாடி வாடி. அம்மா ஏன் நீங்களாம் வாண்டடாக வந்து போறீங்க? என் மேலே சாயாத. நாறுது. பல்லு வேலைக்கு எத்தனை நாள் ஆச்சோ பாரு. ஏய் சி மூடு அந்த சைடு. ஒடி வாண்டா. எங்கடி உன் புருஷன்? வேன்னு வருவானே. உன் புருஷன் இப்போ வருவானா இல்லை நானா தேடி போய் போட்டுமா அவனை? நானா தேடி போனேன்னு வச்சிய அவ்வளோதான். பாரு கட்டைய பாரு. பல்லா இது. ஏய் ஒரி புருஷன் வரமாட்டான். ஒரு பேக்கு சுந்தர். டே பேக்கு, அரே பேக்கு சுந்தர் எங்க இருக்கிற? நீ எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியுண்டியே. போட்டான் பாரு. ஏதாச்சும் நீ பொண்ணு வந்தவனு பாரு. என்னோட தப்பு. இன்னும் நிறைய பொருள் இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்குங்க. இன்னும் ஆமரே கிடைக்கல எனக்கு. அதுக்குள்ள இவ்வளோ நேரம் பாட்டு போட பின்னாடி கிளம்பு தான் வரோம். டேய் வாடாடி. ஹெட் ஷாட். ஃப்ரீ ஃபயரில் கூட நான் கிளியராக ஹெட் ஷாட் அடிச்சிடலடா. உன் தலை அவ்வளோ வழுக்க மண்டை பாரு. இப்போ வரா பாரு. இவ்வளோ ஹெட் அடிக்கிறேன் பாரு. இவ்வளோக்கு ஹெட்டு. ஏய் போதும் நடிக்காதே. என்னை அடிக்கும் போதெல்லாம் பூச்சி இங்கே இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டேன் இன்னும் எனக்கு ஆம்பர் மட்டும் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸ் நான் எஸ்கேப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு சாமி. சரி அதுக்குள்ளே நம்ம அந்த 2 பிசாசுங்களும் எழுந்துறதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரே வழி சரி இந்த டோர் ஹேண்டில் எடுத்துன்னு போய் போட்டா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதுக்கு மர்ரு வேணும். நான் ரீசெண்டாக போட்ட ஜல்லிக்கட்டு வீடியோவுக்கு 3 பேர் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் நன்றி. அதில் 2 லூசுங்க எழுந்து வந்துருச்சுங்க கைஸ். தரமான ஒரு சம்பவத்தை பார்க்க போறீங்க. எல்லவா உன் புல்லட் உன் மேல படவே இல்லடா. ஹாப்பி ப்ரோ செத்த கிளவி ஒரு நேரத்துக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டா பாரு புருஷன் மேல அவ்வளோ பாசம். ஐயோ என் புருஷனுக்கு வந்துட்டானே வந்தா. ஏய் சாணிய போ ஸ்குவாடு உடம்பு சிலுத்துருச்சு சோடு மூஞ்சாது. யோப்பா இன்னொன்று எனக்கு ஹேமர் மட்டும் கிடைச்சா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஹேமர் கிடைச்சா ஓப்பன் பண்ணா முடிஞ்சிச்சு. அப்புறமா எப்படியோ ஒரு இந்த ஃபோட்டோ சேர்த்தாச்சு. கிளவனை பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாங்க. என் செல்லத்தை இங்கே தாங்க வலிச்சிருச்சுருக்காங்க. இருங்க அது எடுத்துன்னு போய் என்கிட்ட ஐடென்டிட்டி வரையான்னு கேட்குறோம். எவ்வளோ தைரியம் இருக்கு அவளுக்கு. வாடா கூட்டிட்டு போடா வந்துட்டான். ஹெட்ஷாட் எங்க உன் பொண்டாட்டி வர சொல்ல. என் கூட ஐடென்டிட்டி விளாடணுமா? அவளுக்கு ஆசைத்தான். வாடி வாடி அப்படின்னு போயிட்டு வாடி. எடுங்க பாட்டே பெருமையா இருக்கு எனக்கு. இங்க இருக்கு 2 புல்லட். எனக்கு ஒன்றும் ஹேமரே கிடைக்கல. அந்த ஹேமர் வேற எங்க இருக்குன்னே தெரியல. சனியை பிடிச்ச ஹேமரு கடுப்பா இருக்குது. இந்த வீட்டில் நான் தேடாத இடம் இல்லை, ஆடாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. அப்போ வந்து ஏன் எனக்கு ஹேமர் வேணும். ஹேமர் இருந்தால் தான்டா இங்கே எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஐயோ ஐயோ ஹேமர் இருந்தால் தாங்க எஸ்கேப் பண்ண முடியும். தேடினும் போதே கிளம்பி வந்துட்டாங்க. போயிட்டு ஊருக்கு போ. ஷாட்டுங்க ஒரு தரமான ஷாட்டுனா இப்பாருங்க. அவன் புடிச்ச வர எந்த சைடுன்னு வர போறான்னு போயிட்டு இவங்க என்ன பறந்து போய் விழுறான் 2 பேரும். எனக்கே வா கிளவி விழுந்தா பாத்தீங்களா ஆகாயம் பறக்கிறி. அது என்ன பாட்டு? இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி கிடைக்கல. ஸோ அதனால இந்த பாருங்க கிரானைட் போகுது. அந்த கிரானைட்டை போட்டு இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் 2 பேர்த்தையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். அது எவனாச்சும் ஒருத்தனாச்சும் வரணும். வரானா பாரு பாஃபலோஸ். நான் எவ்வளோ தேடி பார்த்தேன். பாம்பர் எக்ஸ்க்ளூசிவ் நான் அப்புறமா செஞ்சு காட்டுறேன். நான் யாரும் வரல, பரவாயில்ல, நான் வர வச்சு போட்டு தள்ளுவேன். வந்துட்டா பாரு கிளவி. கிளவியா
வாங்க வந்துடுறது அப்படியே புருஷங்க அவதான் சொல்லுவாள் இவ சொல்லுவாள் புருஷ் புருஷ் ஏன் புருஷ் வாங்க புருஷ் என்ன அடிச்சிட்டான் புருஷ் அடிச்சோமா இரு அவன் என்னையே அடிச்சு போட்டான் நம்மளே வயசானவங்க நம்ம போயிட்டு அவங்க கூட விளையாட முடியுமா ஏன்டா அடி நாங்களே அதுதான்டா நானும் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் ஏதோ கிளவி வந்து புருஷ புருஷ புருஷ் புருஷ் அவளை அடிங்க புருஷ் அவளை அடிங்க புருஷன்னு சொன்னானா நீ வந்துடுவியாடா வயசான காலத்தில் நாயே பாரே நான் ஒன்று சொல்லணுன்னா கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து வைக்கணும் கண்ணி வெடி இருந்தால் வச்சிய தடையமே இல்லாமல் மாறிடுவேன் வரட்டுமா ஹலோ ஸ்குவாட் ஒன்றும் இல்லை ஸ்குவாடு நான் இந்த மேட்ச் நான் கிராணி 3 ஞாபகத்திலே இருக்கிறேன் ஸ்குவாடு சுற்றி இருக்கும்னு இது க்ரோபார் தேவையாம் ஐ நீட் அ க்ரோபார் நம்ம ஒன்றும் இல்லை இப்போ அந்த டோரை போய் திறந்தா நம்ம தப்பிச்சிடலாம் அது முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஆசைப்பட்ட மாதிரி போயிட்டு மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் உனக்காக வார் நீ போயிட்டோடா சரி கிளவே ஏய் கிளோ என்னடா இப்படி உக்காந்துக்கிற படுக்க தெரியாதா படு குட் படுத்துக்கணும் நல்ல பையன் அப்படிதான் ஏய் சின்ன பாப்பாங்க படுத்துக்கோங்க நான் அப்புறமா வரேன் என் கண்ணை எடுத்துட்டு போகிறேன் பாய் பாய்டா கிளவி மறைஞ்சிட்டா வந்துடுவா அவ்வளோதான் வீடியோட எடுத்துட்டு வந்துட்டோம் எப்பயும் போல தான் நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் இதான் கிளவியோட வீடு பாய் பாய் ஸ்குவாட்